ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் ஓஎஸ் எப்படி பூட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூட்டபுள் பென்ட்ரைவாக மாற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ, லினக்ஸோ, விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 அதை வந்து பார்த்திங்கன்னா ஐஓஎஸ் இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவை பூட் பண்ணுறதுக்கு வந்து ரூஃபஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பென்ட்ரைவை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம ஐஓஎஸ் இமேஜாக டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் காமிக்கும், MBR, GPTன்னு. MBRன்றது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் விண்டோஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட்டிஷன் வேரியன்ட் தான் க்ரியேட் பண்ண முடியும். 2 TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். GPTன்றது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் பார்ட்டிஷன்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணிங்க. மேபி இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் போகிறீங்கன்னா GPT ஃபார்மெட் யூஸ் பண்ணிங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஓஎஸ் வந்து ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆகிடும். ரைட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோவில் க்ளோஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு பென்ட்ரைவை நீங்கள் அன்ப்ளக் பண்ணிட்டு ஓஎஸ் பூட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி அப்டேட்ஸ் ரெகுலராக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.